திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் மர்ம நபர்கள் அட்டுழியம் செய்து சலூன் கடையில் உள்ள முடியை எடுத்து வந்து வீசியும் பள்ளியின் உள்ளே புகுந்து பொருட்களை நாசப்படுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாபாளையம் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வரை உள்ள இப்பள்ளியில் ராக்கியாபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 450க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். கடந்த 7 மற்றும் 8 தேதி சனி, ஞாயிறு விடுமுறை முடிந்து இன்று வழக்கம்போல் பள்ளியை திறந்துள்ளனர். அங்கே பள்ளியின் நுழைவு வாயிலில் சலூன் கடையில் வெட்டிய தலைமுடியை மர்ம நபர்கள் வீசிச் சென்றுள்ளதை கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் உள்ளே சென்று பார்த்தபொழுது அங்கு பள்ளி தலைமை ஆசிரியர் கதவில் பள்ளி மாணவிகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச காலணியை தொங்கவிடப்பட்டிருந்தது. அதேபோன்று அருகில் உள்ள ஆசிரியர்கள் அறை முன்பாக சலூன் கடையில் உள்ள வெட்டப்பட்ட முடிகள் ஆங்காங்கே வீசி சென்றுள்ளனர். மேலும் ஆண்கள் கழிவறையில் உள்ள 2 கதவுகளை சேதப்படுத்தியும் கழிவறையை கான்கிரீட் செங்கற்கள் கொண்டு உடைத்தும் குடிநீர் குழாயை உடைத்தும் அங்குள்ள ஒரு வகுப்பறையின் கதவு பூட்டை உடைத்து திறந்து மாணவர்களின் மேசைக்கு அடியில் வைத்திருந்த புத்தகங்கள் நோட்டுகளை வகுப்பறைக்குள் ஆங்காங்கே தூக்கி வீசி எறிந்துள்ளனர். அதே வகுப்பில் உள்ள மின்விசிறியினை சேதம் செய்தும் இறக்கைகளை வளைத்து சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் அருகில் இருந்த தொடக்க பள்ளியின் மேற்கூரையில் கற்களை வீசி ஓடுகளை உடைத்தும் வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மேலும் அரசு பள்ளிகளில் இதுபோன்று அத்துமீறி நுழையும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்கும் வண்ணம் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போதிய பாதுகாப்பினை தர தமிழக அரசுக்கும் பள்ளிக் கல்வித்துறைக்கும் கோரிக்கை விடுத்தனர்.